இந்த பிரச்சனையை தீவிரமாக பேசி உரையாடலை முன்னெடுக்காவிட்டால் மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டே பிடிக்க முடியாது. கடைசியில் கிறிஸ்டல் நாட்டில் போய் நிற்கும். கிறிஸ்டல் நாட்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் படுகொலை செய்வது. அந்த படுகொலை மட்டும்தான் இன்னும் நடக்காமல் இருக்கிறது. அது ஏற்கனவே அதை மோடி ட்ரையல் பார்த்துட்டாரு. எங்கே? குஜராத்தில் ட்ரையல் பார்த்துட்டாரு. அங்கேயும் கோயபல்ஸ் ஃபார்முலா தான். கோயபல்ஸுடைய டைரி குறிப்பு நவம்பர் 9/10/1938 ஒரு மிகப்பெரிய கொடூரங்கள் அங்கே அரங்கேறியது. அந்த இரவுகளில் வீதிகள் பூரா யூதர்கள் கொடூர சித்திரவதைகளுக்கும் கொலைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அப்போ கோயபல்ஸ் டைரியில் எழுதியிருப்பது, ஹீ டிசைட்ஸ், யாரு? ஃபியூரர், ஹிட்லர். டெமான்ஸ்ட்ரேஷன் ஷுட் பி அலோடு டு கண்டினியூ. The police should be withdrawn. For once, the Jews should get the feel of popular anger. இது அப்படியே ஒரு போலீஸ்காரரு குஜராத் பற்றி பிபிசி எடுத்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கு? போலீஸ் எதுவும் செய்ய வேண்டாம் என்று மேலிருந்து உத்தரவு வந்தது. போலீஸ்காரன் சொன்னாரா இல்லையா? யாரிடமிருந்து உத்தரவு வந்தது? மோடியிடமிருந்து உத்தரவு வந்தது. அப்போ ஏற்கனவே இந்த படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார். இதே தான் மணிப்பூரில் நடந்தது, இதே தான் தமிழ்நாட்டிலும் நடக்கும், இதே தான் கேரளாவிலும் நடக்கும். அதை நடத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். இது நடக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜனநாயக விழிப்புணர்வு. அந்த ஜனநாயக விழிப்புணர்வை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், விவாதித்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்வை நோக்கி நகர்வது அடுத்த கட்டம். பிரச்சனைகளை புரிந்து கொள்வது முதற்கட்டம். அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் நாம் தவறிவிடக்கூடாது.